கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. வாழ்க்கை பயணத்திலே எதிர்பாராத சூழ்நிலையில் பாதிக்கப்படும் போது வாழ்வின் பருவங்கள் வழியாக வயதாகி கொண்டே வரும்போது நமக்கு வரும் நினைவு என்ன? என் வாழ்நாள் எவ்வளவோ என்ற நினைவு அல்லவா? அல்லது சாதாரண காலங்களிலே சத்துருக்கள் மற்றும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படும் போது என்ன நினைக்கிறோம்? யார் என்னை காப்பாற்றி மீட்கக்கூடும் என்பது தானே. சரி, இத்தகைய நேரங்களில் என்ன செய்வது? எப்படி இதை தாண்டி வருவது? இதை கடந்து வர ஏதாவது வழி உண்டா என்பதை கேள்வி. இதற்கான வழியும் உண்டு. வழி நடத்த சர்வ வல்லமையுள்ள ஒருவரும் தேவாதி தேவனும் உண்டு. அதை அறிந்தவனாகத்தான் சங்கீதக்காரன் அவரை பாடி அழைக்கிறான். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவையும். சங்கீதம் 31 அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. இது நம்பிக்கை அளிக்கும் வசனம். வாழ்க்கை பயணத்தில் நங்கூரமான வசனமும் கூட. உலக வாழ்க்கையில் எது நடந்தாலும் சங்கீதக்காரனை போல உலகத்தை படைத்த அனைத்தையும் தம் ஆளுகையில் வைத்திருக்கும் பரலோக தேவன் மேல் நம்பிக்கையை கொண்டு வாழ்வேன். வாழ்நாளை குறித்த பயம் எனக்கு இல்லவே இல்லை, எதிரிகளை குறித்த கவலையும் இல்லை, சோர்வும் இல்லை என்று கூற முடியுமா? ஆம், இதை உறுதியாக நம்பி வாழும் மக்கள் நாம் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை துதிப்போம். பரம தந்தைக்கு நன்றி கூறுவோம். இல்லை என்றால் ஜெபித்து விசுவாச வாழ்வில் பிறந்திடுவோமா? நிலைத்திடுவோமா? வளர்ந்திடுவோமா? அன்பின் பரம தந்தையே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை பலியாக தந்தவரே, எங்களை உயிர்ப்பித்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மில் வைக்கும் நம்பிக்கையால் எங்கள் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது என்று எண்ணி உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நீர்தாமே எங்களை தப்பு வைக்கிறீர். எல்லா துதி உமக்கே. எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன். God bless you.